இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். முருகனின் அருளால் நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறக்கூடிய நாள் பிறந்தாச்சு. அதனால தான் மேஷராசி நண்பர்களுக்கு இன்னைக்கான வீடியோ தென்பட்டுருக்குங்க. பழனியிலிருந்து சுமார் பார்த்தீங்கன்னா 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்த ஊர் தாங்க கணக்கன்பட்டி. இந்த கணக்கன்பட்டி வாழ்ந்த சித்தரினுடைய ஜீவ சமாதியில் இன்றுமே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சென்று வழிபாடு செய்கிறாங்க. இந்த சித்தரின் அருளால் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா மேஷராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றம் கத்திருக்கு, மேலும் இந்த சித்தரை வழிபடுவதால் என்ன மாதிரியான நற்பலன்கள் கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கலாங்க. அது மட்டும் இல்லைங்க, மேஷராசி நண்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் பிறந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் சித்தரின் அருளால் என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை முழுமையாக பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கு வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாங்க. இந்த கணக்கன்பட்டி சித்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பழனியில் இருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கணக்கன்பட்டி ஊர் இருக்குது. இந்த ஊரில் வாழ்ந்த மகத்தான சித்தர் தாங்க கணக்கன்பட்டி. இவர் எப்போதும் பார்த்திங்கன்னா எந்நேரமும் பரட்டை தலையோடு அதற்கு மேலே துண்டை வச்சு தலப்பா கட்டியிருப்பார். இவர் பழனியில் இருக்கக்கூடிய அனைத்து கோவில்களும் சுற்றி திரிந்திருக்காரு. ஆரம்பத்தில் இவரை கண்ட ஊர் பொதுமக்களும் அனைவரும் இவர் ஒரு பைத்தியன்னு கல்லால் அடித்து விரட்டினாங்க. ஆனால் இந்த அழுக்குமூட்டை சித்தர் கையில் வைத்து சுற்றி வருவதால் இவரை பழனி சுற்று வட்டார பொதுமக்களும் இவரை மூட்டை சுவாமின்னு அழைக்க தொடங்கினாங்க. இவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் அப்படியே பிழைச்சிருக்குங்க. வாழக்கூடிய காலங்களில் பல்வேறு அதிசயங்களை செய்த பிறகு ஜீவசமாதி அடைந்துட்டாரு. இன்னும் இவருடைய சித்தருடைய ஜீவசமாதிக்கு சென்று வரக்கூடிய பக்தர்களின் வாழ்க்கையில் நல்ல விதமான ஒரு மாற்றமும் குடும்பத்தில் சரிங்க, தொழிலில் நல்ல வித பலன்களும் கிடைப்பதாக சொல்கிறாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா மேஷராசி நண்பர்களுக்கு இந்த நேரம் சித்தரின் அருளால் எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. ராசி சக்கரத்தில் முதலாவதாக வரக்கூடிய மேஷராசி நண்பர்கள் நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் முதலாவதாக இருக்க வேண்டும்னு ஆசைப்படுவீங்க. வார்த்தையிலையும் எதிலும் நிதானமாக இருப்பீங்க. மேஷராசிக்குன்னு இன்னொரு முக்கியமான ஒரு சிறப்பான குணம்னா வார்த்தையில் பொறுமையாக இருப்பது. நான் சொல்வது சரியாக இருந்தாலும் அதை எப்படி சொல்கிறேன்னு ரொம்ப முக்கியமாக பார்ப்பீங்க. சிறிய விஷயம் பெரிய பிரச்சனையாக மாறுவதற்கு காரணம் சில நேரங்களில் நீங்கள் வார்த்தைகளை கையாள்வது தான். அதனால் அந்த நேரத்தில் வீட்டில் கோபம் வந்தால் உடனே பதில் சொல்லாமல் சிறிது நேரம் அமைதியாக இருக்க பாருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அதே போல் பார்த்தீங்கன்னா என்ன செய்வதுன்னு தெரியல, எந்த முடிவெடுப்பது, என்னுடைய முயற்சி வெற்றி பெறுமான மனதில் உங்களுக்கு பல கேள்விகள் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்படிப்பட்ட நேரத்தில் எல்லாவற்றையும் ஒரே நாளில் தீர்க்க முயற்சி செய்ய வேண்டாம். எந்த ஒரு பிரச்சனையும் எடுத்துக்கொண்டு அதற்கான அடுத்த சரியான படி என்னென்னு சிந்தித்து செயல்பட்டாலே போதும். இந்த நேரம் சித்தர் வழிபாடு உங்களுக்கு மன அமைதியை கொடுக்குங்க. அது மட்டும் இல்லை, கண்களை மூடி ஒரு நிமிடம் அமைதியாக இருங்க. மனதில் இந்த சித்தரை நினச்சி கொண்டு சித்தர் பெருமானி சரணா, என் குடும்பத்தை காப்பாற்றுங்க, என் மனக்குழப்பத்தை நீக்குங்க, தவறான மனிதர்களிடமிருந்து என்னை விலக்கிடுங்கன்னு உங்களுக்கு பிடிச்ச சித்தரையோ இல்லை பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை மனதார வேண்டிக்கோங்க. மேஷராசி நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா தவிர்க்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் என்னென்னா, அவசர முடிவு எடுக்காமல் பாருங்கள். கோபத்தில் பேசுவதை தவிர்க்க பாருங்கள். தெரியாத விஷயத்தில் பெரிய தொகையை முதலீடு செய்யாதீங்க. பிறர் சொல்வதை மட்டும் நம்பி முடிவு எடுக்க வேண்டாம். குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதத்தை தவிர்க்க பாருங்க. எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையை மட்டும் விட்டுடாதீங்க. அதே போல் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா பசித்தவங்களுக்கு உணவு கொடுப்பது, வயதானவங்களுக்கு உதவுவது, கோயிலில் பார்த்தீங்கன்னா தூய்மை பணியில் உதவுது, இது மாதிரியான செயல்களில் ஈடுபட்டாலே மன நிம்மதி கிடைக்குங்க. அது மட்டும் இல்லை, மேஷராசி நண்பர்களே உங்களுடைய சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் என்னன்னா, வேகம் உங்களிடம் இருக்கின்றது, இனி இந்த வேகத்தோடு விவேகத்தையும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் தொடங்கிய நல்ல முயற்சியை பாதையில் விட்டுடாதீங்க. தடை வந்தால் பாதையை மாற்றலாம், ஆனால் நல்ல இலக்கை விட்டு விட வேண்டாம். கோபம் வந்தால் அமைதியாகிடுங்க. குழப்பம் வந்தால் பிரார்த்தனை செய்யுங்க. இந்த நேரம் பார்த்தீங்கன்னா மேஷராசியில் வரக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒரு காலமாக இருந்தாலும் செயல்படுவதில் வல்லவரான உங்களுக்கு இந்த நேரம் பார்த்திங்கன்னா சித்தரின் அருளால் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஞான மோட்சக்காரகன் கேது சஞ்சரித்து மனதில் குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் ராசிநாதன் செவ்வாய் சகயஸ்தானத்தில் சாதகமாக சஞ்சரிப்பதால் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியாக மாறும். நினைத்த காரியங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடக்குங்க. தைரியம், தன்னம்பிக்கை
எண்ணிக்கை கூடுதலாக உண்டாகும். ஆரோக்கியம் பொறுத்தவரை சிறப்பாக இருக்கு. வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட தடைகள் இனி விலகிடும். வரவேண்டிய பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நிம்மதியான நிலை உருவாகும். சகோதரர்களோடு ஏற்பட்ட இடைவெளி இனி விலகும். உறவினர்கள் உங்கள் முயற்சிகளுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஏற்பட்ட சங்கடங்கள், நெருக்கடியான சூழ்நிலை, பிரச்சனைகள் யாவும் இனி முடிவுக்கு வரக்கூடிய நேரம். அது மட்டும் இல்லை, உங்களுடைய செல்வாக்கு இனி உயருங்க. வரைய ஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய சனி பகவான் வக்கர அடைந்திருப்பதால கேடு பலன்கள் இனி குறையும். நிம்மதியான நிலை உண்டாகும். வீண் செலவுகள் கட்டுப்பாடுனாலும் தன புத்திர காரகனோடு சப்தமாதிபதியுமான சுக்கிரனின் சஞ்சாரம் இந்த நேரம் உங்களுக்கு முழுவதும் எதிர்மறையாக இருப்பதால உடல் நிலையில கவனமாக இருப்பது நல்லது. எதிர்பாலினர் விஷயத்துல ஓரடி விலகியே இருங்க. மேலும் புதிய நட்புகள் உங்கள் குடும்ப ரகசியத்தை வெளியிட வேண்டாம். வாழ்க்கை துணையோடு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தை செலவிடுவது நல்லது. பெண்களுக்கு குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கி நிம்மதியான நிலை உண்டாகும். மாணவர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் படிப்பில் ஆர்வம் உண்டாகும். மேலும் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு பரிகாரம் என்னன்னா, தேவபுரீஸ்வரரை வழிபட உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகிடும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, மேஷ ராசியில் வரக்கூடிய பரணி நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் நினைத்ததை பார்த்தீங்கன்னா சாதிப்பதில் உறுதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா கவனமாக செயல்பட வேண்டிய நேரமாக இருக்கு. அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரன் வரக்கூடிய செப்டம்பர் 1 வரை குரு சத்ரு ஸ்தானத்தில், அதன் பின் ஸ்தானத்திலோ சஞ்சரிப்பதால் உடல் நிலையில் கூடுதல் கவனம் செலுத்துங்க. தேவையற்ற பிரச்சனைகளை தலையிட்டு அதனால் சங்கடத்திற்கு ஆளாக வேண்டிய நிலை உருவாகும். மனதில் கவலையும் நிம்மதியற்ற நிலையும் சிலருக்கு உருவாகலாம். புதியதாக அறிமுகமாகக்கூடிய எதிர்ப்பாளினரால் குடும்பத்திற்குள்ள இந்த நேரம் குழப்பத்தை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுன்னு நிலை உருவாக வாய்ப்பு இருப்பதால் ஒழுக்கத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. இந்த நேரத்தில் மிக மிக பார்த்திங்கன்னா பொறுமையாக இருப்பதும் நல்லது. சிலர் அவப்பெயரையோ மற்றவருடைய விமர்சனங்களையோ சந்திக்க வேண்டியதாக இருக்குங்க. இதனை கண்டு கொள்ளாமல் இருப்பதும் நல்லது. லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு உங்களை பாதுகாப்பார். வியாபாரம் தொழிலில் உங்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய முயற்சிகளில் வெற்றியாகும். வீடு வாகனன்னு கனவுகள் நினைவாகும். சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவினுடைய பார்வை பார்த்தீங்கன்னா 8, 10, 12ஆம் இடங்களுக்கு உங்களுக்கு கிடைப்பதால் மறைமுக வருமானம் அதிகரிக்கும். எதிர்பாராத வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. செய்து வரக்கூடிய பார்த்திங்கன்னா வியாபாரம் தொழில் ஆதாயம் தரும். வீண் செலவுகள் இனி குறையும். நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். மேலும் பார்த்திங்கன்னா மாதத்தின் பிற்பகுதியில் எடுத்த வேலைகள் யாவும் வெற்றியாக மாறும். கணவன் மனைவிக்குள்ள இணக்கமான நிலை உண்டாகும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா வேலைப்பளு அதிகரிக்குங்க. அதிகாரிகளுடைய ஆலோசனை ஏற்று செயல்படுவது நல்லது. அது மட்டும் இல்லை, விவசாயத்தினுடைய ஆதாயம் உண்டுங்க. மாணவர்கள் கவனமாக படிப்பின் மீது செலுத்துவது நல்லது. இந்த நேரம் பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னா பெருமாள் வழிபாடு. உங்களுக்கு சங்கடங்கள் விலகிடும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் வரக்கூடிய 3வது நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரம் பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணியாதிபதி சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிப்பதால் மனதில் இருந்த குழப்பம் இனி விலகும். திட்டமிடாமல் செயல்படக்கூடிய வேலைகளில் ஆதாயம் கிடைக்கும். உழைப்பு இந்த நேரம் அதிகரிக்கும்னாலும் அதற்கேற்ற ஆதாயம் கிடைக்கும். எந்த வேலையை எடுத்தாலும் அதில் ஏதேனும் ஒரு தடை என்று இருந்த நிலையெல்லாம் இனி மாறும். ஞான மோட்சக்காரகனுடைய கேதுவின் 5ஆம் இடத்துல சஞ்சரிப்பதால் இந்த நேரத்தில் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. மாதம் முழுவதும் உங்களுக்கு ராசிநாதன் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதோடு வரக்கூடிய செப்டம்பர் 3 முதல் 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய புதரால் பொன்பொருள் சேர்க்கை உண்டு. பட்டம் பதவின்னு செல்வாக்கு என்ற நிலை உருவாகும். வியாபாரிகளுக்கு கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். கேட்ட இடத்துல இருந்து பணம் வந்து சேரும். புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி இனி வெற்றியாகும். லாபஸ்தான ராகுவால உங்களுடைய பொருளாதார நிலை உயரும். சேமிப்பு இனி அதிகரிக்கும். தடைப்பட்ட வேலைகள் ஒவ்வொன்றாக நடத்திடுவீங்க. குடும்பத்தில் நிம்மதியான நிலை இருக்கும். வேலையில் இருந்தீங்கன்னா ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். பெண்கள் குடும்பத்தினர் ஆலோசனை ஏற்று நடப்பது நல்லது. விவசாயிகள் சூழ்நிலை அறிந்து செயல்படுங்க. மாணவர்கள் தவறான நண்பர்களை விட்டு விலகுவதும் எதிர்கால சாதகமாக கூடிய நிலை இருக்குங்க. இந்த நேரம் பார்த்தீங்கன்னா கணக்கன்பட்டி சித்திரை நருளால் மேஷராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கு, இந்த நேரத்தில் என்ன மாதிரியான பரிகாரங்களை செய்யலான்னு தெரிஞ்சுக்கொண்டோம். நீங்களும் மேஷராசி நண்பராக இருந்தீங்கன்னா உங்களுடைய நட்சத்திரம் என்ன, நீங்கள் எந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்வீங்கன்னு
கூடவே கமெண்ட் பண்ணுங்கள். புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.